குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயனே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா போற்றி போற்றி. குரு அருள் ஆஸ்ட்ரோமுத்து உங்களோடு. இன்றைய பதிவில் கிரகங்கள் தரும் தொழில்கள் அப்படிங்கிற வரிசையில் சனீஸ்வர பகவானின் தொழில்களை பார்க்க இருக்கின்றோம். சனீஸ்வர பகவான் இவரை பெயரை கேட்டாலே நமக்கெல்லாம் ஒரு பயம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. இவரை பொறுத்தவரையிலும் இவருடைய தொழில்களை பார்ப்பதற்கு முன்னாடி இவர் எப்படி ஒரு நிலைப்பாட்டில் ஜாதகத்தில் இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு தெளிவுக்கு வந்துடுவோம். அப்போ தான் உங்களால் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வர முடியும். அந்த வகையில் சனீஸ்வர பகவான் அப்படிங்கிறவர் நவகோள்களில் ஈஸ்வரம் பட்டம் உள்ள ஒரே ஒரு கிரகம் அப்படின்னாக்கா அது இந்த ஐயன்தான். மற்ற எந்த கிரகங்களுக்கும் ஈஸ்வரன் பட்டம் தன்னுடைய பெயரோடு இணைத்து வைப்பதில்லை அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இவர் ஒரு நீதிமான், தர்மவான். தர்மம் அப்படிங்கிறது ஒன்று இந்த பூ உலகில் தழைத்துவங்கி நிற்குது அப்படின்னாக்கா அதற்கு முக்கிய ஒரு 99% இல்லைங்க, 100% இவரே அதற்கு காரக கிரகமாகின்றார். சரிங்களா? ஸோ அப்படியான ஒரு நவகோள், ஒரு அற்புதமான நவகோள். அவரை பொறுத்தவரையிலும் ஜாதகத்தில் நேரடி வலு பெறக்கூடாது அப்படிங்கிறது முதல் தரமான ஒரு விஷயம். அதாவது எல்லா கிரகங்களும் ஆட்சி ஆகணும், உச்சமாகணும், அப்படி இருந்தால் தான் நல்லதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஆனால் இவரை பொறுத்தவரை அதுபோன்று ஒரு நேரடி வலு பெறுவது சிறப்பல்ல. ஏன் அப்படின்னாக்கா நேரடி வலுப்பெற்ற ஜாதகங்களில் நீங்கள் ஆய்வு பண்ணி பாருங்கள். அவங்களுக்கு நல்லா உழைக்கிறாங்க, நல்லா சுறுசுறுப்பாக. காலையில் எழுந்திரிச்சாங்க அப்படின்னாக்கா ஈவினிங் படுக்க போகிறவர்களும் கூட அவங்க நல்லா சுறுசுறுப்பாக வேலை செய்கிறாங்க. ஆனால் அந்த வேலைக்கு உண்டான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கிடைக்குதா அப்படின்னாக்கா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். உதாரணமாக அவங்க செஞ்ச வேலைக்கு ஒரு பாராட்டோ, ஒரு அங்கீகாரமோ, அல்லது அந்த பணிக்கு உண்டான ஒரு வருமானமோ அப்படிங்கிறதுலாம் பெரிய அளவில் இல்லை. ஆனால் நல்லா உழைக்கிறாங்க, நல்லா சுறுசுறுப்பாக இருக்கிறாங்க, நல்லா வேலை செய்கிறாங்க. அவங்கள போல் ஒரு மனிதர்களை ஜென்ம கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அதெல்லாம் சனீஸ்வர பகவான் அந்த தனித்த முறையில், இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க, அவர் ஆட்சி உச்சம் பெற்று இருந்தோம் அவருக்கு வேறு எந்த கோள்களின் தொடர்பும் இல்லாத பொழுது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அதே போல் அவர் மேலும் ஒரு பாவர்களோடு தொடர்பில் இருக்கின்ற பொழுது அதுவும் ஒரு சிறப்பில்லாத தன்மையாக போயிடுது அப்படிங்கிறது செகண்ட் பாயிண்ட். மூன்றாவதாக அவரை பொறுத்தவரையிலும் ஒரு பலவீனப்பட்டு லக்ன ஆதிபத்தியம், அதாவது லக்ன ஆதிபத்தியத்தில் ஒரு திரிகோணாதிபதிகள் என்று சொல்லக்கூடிய 5ஆம் அதிபதியோடோ அல்லது 9ஆம் அதிபதியோடையோ ஒரு தொடர்பில் இருப்பது சிறப்பு. அப்படி இல்லை அப்படின்னாக்கா இயற்கை சுபகிரகமான குரு பகவான், சுக்கிர பகவான் இவர்களுடைய தொடர்பில் இருப்பது சிறப்பு. அதாவது இவர் பலவீனப்பட்டு இருக்கணும், பலவீனப்பட்டு லக்ன ரீதியாக சுபகிரகங்களின் தொடர்பில் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா இயற்கை சுபர்களுடைய தொடர்பில் இருக்கணும். தொடர்பு அப்படிங்கிறது பார்வை, சேர்க்கை, சாரம், இந்த 3 விதங்களில் எப்படி இருந்தாலும் அது தொடர்பு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? இது போன்ற ஒரு அமைப்பில் இருக்கிறது ஒரு சூப்பர். அவங்க அந்த அளவுக்கு ஒரு கௌரவமான ஒரு தொழிலை செய்கிறாங்க. அந்த அளவுக்கு உடல் உழைப்பை போடுறதில்ல. அவங்க ஒரு ஹை லெவலில் இருக்காங்க. அவங்களுக்கு கீழே ஒரு நல்ல பொருளாதாரம் இருக்குது. அவங்களுக்கு கீழே ஒரு அளவுக்கு வேலையாட்கள் இருக்கிறாங்க. அவங்க ஒரு 4 பேர் மதிக்கத்தக்க வகையில் அவங்க இருக்கிற இடத்துல, அவங்க சுற்று வட்டாரத்தில் 4 பேர் மதிப்பும் மரியாதையும் கொடுக்குற அளவில் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? இதுவே நேரடி தொடர்பு, அதாவது பலம் பெற்று அவருக்கு இயற்கை சுபர்களின் தொடர்பு இல்லாத பட்சத்தில் இது போன்ற அமைப்புகளை வேறு விதமாக கொடுத்துருது. அதாவது ஏற்கனவே நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா,
அது போன்ற அமைப்பு. அதாவது வந்து நல்லா உழைக்கிறாங்க. அந்த உழைப்புக்கேற்ற ஒரு ரெகக்னேஷன் இல்லை, பொருளாதார ரீதியாகவும் ஒரு பாராட்டுதலோ அல்லது வந்து அதை வந்து ஒரு முக்கியத்துவமோ கொடுப்பதில்லை அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்ததாக ரொம்ப ஒரு இவரே வந்து ஒரு நவகோள்களில் இவர் தான் வந்து எந்த ஒரு கிரகத்தின் ஒளியையும் பெற்று ஒரு விஷயத்தை வந்து நம்மளுக்கு செய்யறதில்ல. இவரை பொறுத்தவரையிலும் இவர் ஒரு தனி கேரக்டர். ஸோ இவருக்கு எந்த ஒரு கிரகத்தின் தொடர்புகளும் இல்லை. இவர் தான் கடைசியாக இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு இல்லைங்களா? அப்போது இவரை பொறுத்தவரையிலும் ரொம்ப பலவீனப்பட்டு வருவாய் தரும் அமைப்பில் ஒரு ஜாதகத்தில் இருந்துட்டார் அப்படின்னாக்கா அது கொஞ்சம் சிறப்பில்லாத ஒரு தன்மையில் தான் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னாக்கா இவருக்கு நமது முன்னோர்கள் கொடுத்த காரகத்துவங்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு மந்தத்தன்மை, சோம்பேறித்தனம், அழுக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு நிலைப்பாடுகளை தான் காரகத்துவங்களாக கொடுத்துருக்காங்க. அப்போது அந்த தன்மைகள் அப்படியே வந்து வெளிப்படுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. அது வந்து அந்த தொழில் ரீதியாகவும் அவர்கள் செய்யும் வேலை ரீதியாகவும் அது வந்து அப்படியே வெளியில் நமக்கு காட்டி கொடுக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. சரிங்களா? ஸோ இந்த இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா இவரின் தொழில்களை வந்து நாம் வந்து எளிதில் வந்து ஓரளவுக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. சரி, இப்போது இவர் தான் வந்து ஒரு ஜாதகத்துக்கு வருமானம் தரும் நிலையில் இருக்கிறாரு அப்படின்னாக்கா இவரே வந்து இயற்கையில் வந்து இவர் தான் வந்து ஜீவனக்காரகர். இவரே வந்து தொழில் தரும் நிலையில் இருக்கும் பொழுது அவர் நாம் சொன்ன அமைப்புகளில் எந்த அமைப்புகளில் இருக்கார் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஒரு எது போன்ற ஒரு தொழிலை தருவார், ஒரு ஜீவனத்தை தருவார் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே நாம் வரணும். சரிங்களா? வாங்க இப்போது இவரின் தொழில்களை பார்ப்போம். அதாவது வந்து ஆயுள்காரகர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது வந்து ஆயுள்காரகர் அப்படின்னு சொல்லிட்டு சனீஸ்வர பகவானை சொல்லுவாங்க. அந்த ஆயுள் அப்படின்றத ஆயில் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஆயில் அப்படின்னாக்கா எண்ணெய்கள் சார்ந்த அனைத்து விஷயங்களுக்கும் இந்த சனீஸ்வர பகவான் ஒரு காரகராகின்றார். அதனால் வந்து ஆயில் தொடர்பான அனைத்து தொழில்களும் போட்டுங்க. அதே போல் வந்து பூமிக்கு அடியில் இருக்கும் பொருட்கள், அதாவது வந்து இந்த நிலக்கரி இப்படிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா? சுரங்கம் வெட்டுறது, நிலக்கரி, பாதாள சாக்கடை தோன்றது அல்லது வந்து பாதாள சாக்கடை அமைக்கிறது, இது போன்ற அமைப்புகள் அனைத்தையும் வந்து சனீஸ்வர பகவான் தான் கொடுக்குறார். அடுத்ததாக விவசாயம், இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் நம்ம வந்து விவசாயத்தை வந்து சனீஸ்வர பகவானுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா அது வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்குங்க. விவசாயம் அப்படின்றது நம்ம எளிமையாக சொல்லிடலாமே தவிர அது வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கு. ஸோ அந்த உடல் உழைப்பு அதிகம் உள்ள பணிகளில் விவசாயம் அப்படிங்கிறது முக்கிய பங்காற்றுகின்றது. சரிங்களா? ஸோ அதே போல் அவர் வந்து ஜீவனக்காரகராகிறார். இந்த விவசாயம் செய்து தான் நம்ம இந்த பூ உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருமே வந்து நம்முடைய ஜீவனத்தை செய்துகிட்ருக்கோம், உயிர் வாழறோம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ சனீஸ்வர பகவானின் காரகத்துவங்களில் முக்கியமானது விவசாயம் அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. பழையது அப்படின்றத நல்லா ஞாபகத்துக்கு வச்சுங்க. இந்த பழையது அப்படின்னும்போது தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் அப்படிங்கிறதுலாம் வருது இல்லைங்களா? அது அடுத்ததாக வந்து பழைய பொருட்கள் இருக்கும், அதை வந்து புதுப்பித்து விற்பனை செய்யும் அன்பர்கள். சரிங்களா? அடுத்ததாக இந்த இரும்பு வியாபாரம், அடுத்ததாக இந்த எப்படி சொல்லுவாங்க, இது வந்து வேஸ்ட் பேப்பர் மார்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா? அது ஒவ்வொரு இடத்துல வந்து ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. பழைய இரும்பு வியாபாரம் அப்படின்லாம் சொல்லுவாங்க பாருங்கள், அந்த துறை சார்ந்தது. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த ஷூ காலணிகள், அதாவது வந்து காலில் நாம் அணிவோம் பார்த்திங்களா செருப்பு, இந்த காலணி கடைகள் இதை தயாரிப்பது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். அடுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா சனீஸ்வர பகவான் அப்படிங்கிறவர் வந்து அழுக்கு அதை போக்கக்கூடிய விஷயங்கள். சோப்பு இருக்குது பார்த்திங்களா, இந்த சோப்பு தயாரிக்கிறது இது. அதே போல் வந்து இந்த பெனாயில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பாருங்கள், இந்த பெனாயில் தயாரிக்கிறது, விற்பனை பண்ணுவது, இது சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் வந்து சனீஸ்வர பகவான் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்ததாக இந்த கார்ப்பரேஷன் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லைங்களா, தூய்மை பணியாளர்கள், அது சார்ந்த வேலைகள் அனைத்தையும் வந்து சனீஸ்வர பகவானின் தொழில்களில் தான் வருது. அடுத்ததாக
கூலி வேலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் பார்த்தீங்களா? இந்த கூலிக்கு வேலைக்கு போகிறவங்க, ஒரு நாள் கூலி, லேபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாமா இதை? அது போன்ற வேலைக்கு போவது, ஒரு மாத சம்பளம் இல்லாமல் ஒரு லேபர் மாதிரி வேலைக்கு போயிட்டு வரேங்க, கூலி வேலை செய்கிறேங்க அப்படின்னு சொல்கிறது எல்லாமே சனீஸ்வர பகவானின் தொழில்கள் தான். அடுத்ததாக இந்த தாறு ரோடு போடும் பணிகள், சாலை போடுறாங்க இல்லைங்களா, ரோடு போடுறவங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னாக்கா, இந்த விறகு கறி விற்பாங்க பாருங்கள், அந்த கறி விற்கிறவங்க. அடுத்ததாக இறைச்சிகள் அப்படின்னும்பொழுது ஆடு, மாடு, கோழி, பன்றி, அசைவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா, அந்த இறைச்சிகள் விற்பனையாளர்கள், அந்த தொழிலில் ஈடுபடுபவர்கள். அடுத்ததாக சொல்லணும் அப்படின்னாக்கா, அழுக்கு படியும் அனைத்து தொழில்களும். இப்போது ரொம்ப நம்ம ஒரு வேலை செஞ்சோம் அப்படின்னாக்கா, அது வந்து ரொம்ப அழுக்கு படியும், அந்த ஒரு தூய்மை இல்லாத ஒரு விஷயங்களில் ஈடுபட்டு வேலை செய்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு உள்ள தொழில்கள் அனைத்தும். அடுத்ததாக வந்து இந்த ஒர்க்லாம் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்குப்பா, இதெல்லாம் வந்து எல்லாராலையும் செய்ய முடியாதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள், அந்த ஒர்க்கு எல்லாம் சனீஸ்வர பகவானோடது தான். உதாரணமாக இந்த நெல் மூட்டை தூக்குறதுல, அதே போல் வந்து சிமெண்ட்லாம் வந்து லோடு அன்லோடு பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்க இல்லைங்களா? அது போன்ற அமைப்புகள். அது வந்து இந்த சிமெண்ட்லாம் நம்ம லோடு அன்லோடு பண்ணும்பொழுது அவ்வளோ ஒரு டஸ்ட்டு நம்ம மேலே வந்து ஃபார்ம் ஆகும். அதே போல் வந்து இந்த நெல் மூட்டை தூக்கத்துலாம் வந்து அவ்வளவு ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ இதில் நான் சொன்னதில் ஒன்று வந்து ரொம்ப உடல் சார்ந்த, அந்த உழைப்பு சார்ந்த ஒரு வேலை. இன்னொன்று வந்து அந்த அழுக்கு படியும் ஃபுல்லாக, அவங்க ட்ரெஸ்லாம் பார்த்தோம்னா அப்படியே ஃபுல்லாக அந்த சிமெண்ட்டு தான் இருக்கும். அந்த மூக்கு வழியாக அந்த சுவாசிக்கும் போதெல்லாம் அந்த சிமெண்ட்டினுடைய பவுட்ரு வந்து உள்ளே போகும். இப்படியான ஒரு நிலைப்பாடுகள் உள்ள பணிகள் அனைத்துமே வந்து சனீஸ்வர பகவானுடைய பணிகள் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, சரிங்களா? சனீஸ்வர பகவான் அப்படிங்கிறவர் வந்து இரவுக்கு காரகராகின்றார். அதே போல் வந்து அவர் வந்து ஒரு காவல் தெய்வமாகவும் இருக்கின்றார். அதனால் வந்து இரவில் வந்து வாட்ச்மேன், செக்யூரிட்டி, இது போன்ற பணிகள் அனைத்தும் வந்து சனீஸ்வர பகவானின் பணிகள் தான். அடுத்ததாக இந்த தோட்டக்கலை வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா, நர்சரி வச்சுருப்பாங்க. நர்சரியிலே வந்து இந்த தோட்ட வேலைகள் செய்கிறது, நர்சரிக்கு இவங்களுக்கும் சம்மந்தம் இருக்காது, அந்த நர்சரியில் போயிட்டு இந்த தோட்ட வேலை செய்வாங்க. அது போன்ற அமைப்புகள் தோட்ட வேலையாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்ததாக வந்து இந்த எருமை மாடு வச்சு பால் பண்ணை வச்சு இது பண்ணுறவங்க. ஏன் எருமை அப்படின்னு சொல்லிட்டு, பசுவையும் இதில் சேர்த்துக்கலாம், இருப்பினும் எருமை அப்படின்னு சொல்லிட்டு பர்டிகுலராக சொல்கிறதுக்கு, அந்த எருமை வந்து அவ்வளோ வந்து ஒரு ஸ்லோ தன்மை உள்ள ஒரு மிருகம். அதனால் வந்து அதை சொல்லியிருக்கோம். நீங்கள் வந்து பசுமாடு, பசு, எருமை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சேர்த்து வச்சுக்கிங்க. அதை வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இவங்க வந்து இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு, சரிங்களா? யாசகம் கேட்கும் வேலை செய்வது, அதாவது வந்து யாசகம் வாங்கிறது தான் அவங்களுடைய வேலையாகவே இருக்குன்னு வச்சுங்களேன். அடுத்ததாக வந்து இந்த கட்டடங்கள் சார்ந்த வேலைகள் செய்வது. கட்டடங்கள் சார்ந்த வேலைகள் அப்படின்னும்போது சித்தாள், பெரியாள், மேஸ்திரி அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? அதாவது வந்து ஒரு டிப்ளமோ டிகிரி இல்லாமல் அவங்களுக்கு கீழே இருக்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. அது போன்ற வேலைகள், கட்டடங்கள் சார்ந்த அமைப்புகளில் அது போன்ற வேலைகளை தருவது சனீஸ்வர பகவான் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்ததாக இந்த கழிவுநீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர்திலாம் வச்சுருப்பாங்க பாருங்கள். கழிவுநீர் வாகனம், கழிவுநீர் ஊர்தின்னு சொல்லிட்டுலாம் வாகனங்கள் வச்சுக்கிட்டு இந்த செப்டிக் டேங்க்லாம் க்ளீன் பண்ணுற அமைப்பு, அந்த வாகனங்கள், சரிங்களா? அது போன்ற வாகனங்கள் வைத்துக்கொண்டு அதன் மூலியமாக வந்து ஒரு வருமானம் பார்ப்பது, சரிங்களா? அடுத்ததாக இந்த அமரர் ஊர்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பாருங்கள். இறுதி ஊர்வலத்துக்கு ஒரு வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வாடகைக்கு கொடுப்பாங்க. அது போன்ற வேலைகள் அனைத்தும். அதே போல் வந்து இந்த இறுதி சடங்கு செய்வதற்கு இந்த குழி தோண்டுறது, பள்ளம் வெட்டுறது, இது போன்ற வேலை செய்பவர்கள் அனைத்துமே வந்து சனீஸ்வர பகவான் தரும் தொழில்கள் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்ததாக மர வியாபாரம் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஷா மில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? மரத்தெல்லாம் வந்து அறுத்து அதை வந்து பலகைங்களாக விற்பாங்க. அங்கே போனோம் அப்படின்னாக்கா இந்த சட்டங்கள், கதவுக்கு தேவையான விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி மரம் சார்ந்த அனைத்து விஷயங்களும் வந்து ஒரு மெட்டீரியலாக வந்து கிடைக்குன்னு வச்சுக்கிங்களேன். அது போன்ற தொழில் அப்படின்றதெல்லாம் வந்து சனீஸ்வர பகவானின் தொழில்கள், சரிங்களா?
அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த தோல் வியாபாரம், அதாவது வந்து இந்த ஆட்டுத்தோல், மாட்டுத்தோல் இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க இந்த லெதர் ஃபேக்ட்ரிஸ்க்கெலாம் சப்ளை பண்ணுவாங்க. அடுத்து இந்த சலவை தொழில் செய்யும் அன்பர்கள், அதாவது வந்து இந்த சலவை தொழில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா? இப்போது வந்து இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னாக்கா, ட்ரை கிளீனர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் பாருங்கள். அதெல்லாம் வந்து சனீஸ்வர பகவானின் தொழில்கள் அப்படிங்கிறது. அடுத்ததாக இந்த ஜெயிலில், அதாவது வந்து சிறைச்சாலையில் வந்து ஒர்க் பண்ணுவாங்க பாருங்கள். இந்த சிறைச்சாலையில் ஒர்க் பண்ணுற நிலைப்பாடுகள் அனைத்தும் வந்து சனீஸ்வர பகவானின் தொழில்கள் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்ததாக இந்த மண்பாண்டம் செய்யும் வேலை, அதாவது வந்து பாட்ரி ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பாட்ரி ஒர்க் அப்படின்னு சொல்லும்பொழுது அது வந்து மண்பாண்டங்களை சொல்லலாம். அடுத்ததாக வந்து இந்த செராமிக் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லைங்களா? இந்த ஜாடிலாம் செய்கிறது, இது போன்ற அமைப்புகள். இதெல்லாம் வந்து இந்த மண்ணை நல்லா பிசைஞ்சு அதை வீலில் வச்சு அந்த மாதிரி செய்கிற வேலைங்க. அதே மாதிரி வந்து அந்த செராமிக் ஒர்க் அப்படிங்கிறதும் அதுவும் வந்து ஒரு களிமண் தான். அந்த களிமண்ணில் வந்து அதுக்கப்புறம் வந்து கிளேஸ் கொடுப்பாங்கன்னு வச்சிங்களேன். ஸோ இது போன்ற அமைப்பு முதல்ல வந்து அது வந்து கொஞ்சம் கையில் ஃபுல்லாக அந்த சேரும் சகதியுமாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. சரிங்களா? இது போன்ற தொழில்கள் அனைத்தும் சனீஸ்வர பகவானின் தொழில்கள் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரி நண்பர்களே, இன்றைய தினம் நாம் வந்து இந்த பதிவில் நவகோள்களில் ரொம்ப முக்கியமான ஒரு அற்புதமான கிரகத்தின் தொழில்களை பார்த்தோம். சனீஸ்வர பகவான் தரும் தொழில்கள் அப்படிங்கிற தலைப்பில் இந்த பதிவு பார்த்திருக்கின்றோம் நண்பர்களே. ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயனின் அருளோடும், ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப்பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றிகள், வணக்கம்.